இப்போ திமுக ஆட்சியில் வந்து பாதிக்கப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது தான் அவங்களோட ஸ்டைல். யார் அவங்கள பாதிப்புக்கு உள்ளாக்குனாங்களோ அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. யார் அடி வாங்கினாங்களோ அவங்க மேலே தான் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர், எதனால் இப்படி பேசியிருக்காரு, மேலும் என்னெல்லாம் பேசியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இப்போ திருமாவளவன் அவர்கள் ஒரு காரில் போகும்போது இருசக்கர வாகனத்தின் மீது மோதி எதிர்பாராத விதமாக அவங்க 2 பேருக்குள்ள கைகலப்பாகி அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் வந்து தாக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை வந்து திருமாவளவன் அவர்கள் தடுக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திருமாவளவன் அவர்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். அவர் வந்து தாக்குற மாதிரி வந்தார், ரொம்ப அதிவேகமாக கையை அசைச்சிட்டு வந்தார், அதனால் எங்களுடைய தம்பிகள் எல்லாம் போய் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அப்போது லைட்டாக கைகலப்பாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். ஆனால் இந்த கேஸ் தொடர்பாக திருமாவளவன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஏன்னா அவங்க ஆளுங்க தான் வந்து தாக்குனாங்க, அவங்க அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னு சொல்லிட்டு அந்த இருசக்கர வாகனத்தில் வந்தார்ல அவர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்கார். ஸோ இதை வந்து கேள்வியாக கேட்குறாங்க. வழக்கையே தொடக்கலை, வழக்கு வந்து இந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் தெரிஞ்ச மேட்டராச்சே, திமுகவில் யார் பாதிப்புக்கு உள்ளாக்குனாங்களோ அவங்க மேலாம், அதாவது குற்றம் செஞ்சவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க மேலே தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அதான் இங்கே நடந்துனுக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. எப்படின்னு கேளுங்கன்னா, இப்போ நீங்கள் போய் யாராவது உங்களை அடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே தான் கேஸ் போடுவாங்க. அடிப்பட்ட யாருக்கோ அது மேலே தான் கேஸ் போடுவாங்க. இப்போ கரூரில் 41 பேர் இறந்து போனாங்க. அப்புறம் கூட்டம் நடத்துகிறவங்க மேலே தான் கேஸ் போடுறாங்க. நமது துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க நேற்றுக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஆட்சி முடிய போகுது, இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. ஆனால் நான் சொல்ல, இன்னும் 2 மாதத்தில் விடுபட்ட மகளிருக்கெல்லாம் உரிமை தொகையை கொடுப்போம் அப்படிங்கிறார். எப்போ பேசுனது இது? தேர்தல் அறிக்கையில் 2021 தேர்தல் அறிக்கையில் எல்லா குடும்ப பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபா கொடுப்பான்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. ஆனால் எப்போ கொடுத்தாங்க? கொடுக்கவே இல்லை. பாராளுமன்ற எலெக்ஷன் வரும்போது ஒரு பாதி பேர் கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, தகுதி வாய்ந்த மகளிர் கொடுப்போம் அப்படின்னா, தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு. அப்படின்னா யார் தகுதி வாய்ந்தவங்க, எந்த பெண்கள் தகுதி இல்லாத பெண்கள்னு அவங்களுக்கே தெரியல. இப்படி ஒரு டெஃபினிஷனை சொல்கிறது தான் திராவிட மாடல் ஆட்சி. இப்படி தான் இந்த ஆட்சி போயிட்டுருக்கு. இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்போன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதையெல்லாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராகிறோம்.